நாங்கள் ஒரு 20 வருஷமாக எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எனக்குன்னு இல்லை, நிறைய பசங்க யாருன்னே தெரியாது. அந்த பசங்கள்லாம் படிக்க வைக்கிறதுக்கு காசு கொடுப்பாரு, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுவார், காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுவார், ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ட்ரெஸ் இல்லைன்னா எடுத்து கொடுப்பாரு. நான் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய நேமில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் தாங்கிக்க முடியல. ஃபோன் பண்ணிட்டு பாலாஜி ஃபோன் எடுங்க, பாலாஜி ஃபோன் எடுங்க பாலாஜின்ற போல எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இல்லை, என்னாலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நியூஸில் இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபார்வேர்டு வந்த உடனே டக்குன்னு பாலாஜிக்கு தான் நான் ஃபோன் பண்ணி ஏதோ ஃபேக் நியூஸ் வந்திருக்கு, இமீடியட்டாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டேன். அப்புறம் பார்த்தா ரெஸ்பான்ஸ் வரல. அப்புறம் பாலாஜி மெசேஜ் மீ அப்படின்னேன். எப்பயுமே அவருடைய கால்ஸ் வந்து எனக்கு தான் டைவர்ட் ஆகி வரும், அவர் எடுக்கலைன்னா. ஸோ அப்புறம் கால்ஸ் டைவர்ட் ஆகி எனக்கு வர எனக்கு ரொம்ப டவுட் வந்தது. அப்புறம் நாங்கள் எல்லாமே பக்கத்து வீடு அந்த மாதிரி இருக்கிறதுனால ஃப்ரெண்டை டக்குன்னு அனுப்பிச்சிட்டு போய் பக்கத்தில் காலிங் பெல் அடித்த உடனே இதை மாதிரி அப்படின்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம், நீ வா அப்படின்னோடனே எனக்கு நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே எல்லாமே ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அப்புறம் நான் அங்கே போனோடனே என்னால் சுத்தமாக அந்த ஷாக் தாங்க முடியலை. ஏன்னா நாங்கள் ஒரு 20 வருஷமாக எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவருடைய சின்ன க்ரோத்லேருந்து, அதாவது சீரியலில் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து வரைக்கும் நாங்கள் அவர் கூடவே பார்த்துட்ருக்கோம். ஒரு சினி ஃபீல்டாக இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டாக பார்ப்போம். ஸோ நிறைய அட்வைஸ் பண்ணுவார், எப்படி இருக்கணும். ஏன்னா நாங்கள் பாதி பேர் எல்லாருமே சினி ஃபீல்டு. ஸோ நான் வந்து அவுட் ஆஃப் சினி ஃபீல்டுன்றதுனால எனக்கு பிஸ்னஸ்க்கு ஒவ்வொன்றா ஐடியா கொடுத்து நான் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய நேமில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய ரெஸ்டாரண்ட் எல்லாமே அவர் பேரில் தான் இருக்கும், டேனியல் வாட்டர்ஃபால் ரெஸ்டாரண்ட். இந்த ஒன்றுத்துக்கும் அவர் வந்து ஓப்பன் பண்ணி இதை எப்படி பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் சினி ஃபீல்ட்லேருந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து அட்வைஸ் கொடுப்பார். ஸோ இதே மாதிரி தான் போய்ட்டுருப்போம். வீக்லி ஒன்ஸ் மீட் பண்ணுவோம், வெளியில் போவோம். ஆன்மீகத்தில் ரொம்ப அவருக்கு இன்வால்மெண்ட் உண்டு. எனக்கு கடவுள் பக்தி இல்லைனாலும் என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, போன வாரம் கூட கோயிலுக்கு போயிட்டு இந்த சாமியை கும்பிடணும் அப்படின்ட்டு நடுவில் அவர் கோயிலெலாம் கட்டினார், அதெல்லாம் தெரியும். அதுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப பண்ணி அவரே கட்டி நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து பெயிண்ட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி அந்தளவுக்கு ரொம்ப நல்ல இதுவாக இருப்பார். அது சினி ஃபீல்டாக இருக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். லைக் கௌதம் வாசுதேவ் மேனன் சார், வெற்றிமாறன் சார், எல்லாருமே இது நைட்டே எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு, ஓகே இது மாதிரி நம்ப முடியல, டைஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நினச்சி பார்க்க முடியல. ஸோ ஒவ்வொரு மூவியும் வரும்போது அந்த மூவியை முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மூவி எடுக்கலாமா வேணாமான்னு எங்ககிட்ட கேட்பார். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதை பற்றி பேசுவோம். நிறைய விஷயங்கள். இதை தவிர்த்து நாங்கள் வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ்லாம் டூர் போவோம். வெளியூரில் போகும்போது ரொம்ப ஜாலியாக இருப்பார், நிறைய ஹெல்ப் பண்ணுவார். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் சர்க்கிளில் எனக்கு மட்டும் பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கல, மற்றவங்களுக்கும் அவங்கவுங்களுடைய கரியரில் அவங்கவுங்களுடைய ஃபீல்டில் எப்படி இம்ப்ரூவ் ஆகணும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரானு எப்படி வரணும், ஒரு கேமராமேனானு எப்படி வரணும், ஒரு நியூஸ் சேனலில் இருக்கிறவங்க எப்படி வரணும், அவுட் ஆஃப் மீடியாவில் இருக்கவங்க எப்படி வரணும்னு எங்கள் எல்லாருமே அவர் தான் வளர்த்து விட்டார். ஸோ அது நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் தாங்கிக்க முடியல. Really sorry, sir. ஃபோன் பண்ணிட்டு பாலாஜி ஃபோன் எடுங்க, பாலாஜி ஃபோன் எடுங்க பாலாஜின்ற போல எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்புறம் போனதுக்கப்புறம் தான் பசங்க சொன்னாங்க இது மாதிரி. இன்னொன்று பக்கத்தில் யாருக்காவது ஃபோன் கூட பண்ணியிருந்தாருன்னா நாங்கள் எப்படியாவது போயிருப்போம். கூட ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் அந்த டைமில் இருந்ததுனால அவரால் எதுவும் பண்ண முடியல. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இவ்வளோ பேரும் கூட இருந்து அந்த எமர்ஜென்சி டைமில் ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியலன்றது கஷ்டமாக. அவரோட போன சில மறக்க முடியாத இடங்கள், மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள்னால் என்ன சொல்லுவீங்க? இல்லை, நாங்கள் ஷூட்டிங்க்கும் எல்லோரும் நாங்கள் கூடவே தான் போவோம். அது இல்லாமல் நாங்கள் தனியாக ப்ரைவசியாக ஒரு ட்ரிப் போவோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 70% கோயில் அந்த மாதிரி தான் போவோம். இந்த கோயில் போகணும், இந்த சாமி கும்பிடணும், அதனுடைய பவர் என்ன, ஒரு வாஸ்ட் புக்கு மாதிரி ஒரு ரிலீஜியஸ். நீங்கள் மகாபாரதமோ எந்த புக்கோ இல்லை எந்த கடவுளை பற்றி கேட்டாலும் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுவார். ரீசெண்டாலாம் ரொம்ப ஆன்மீகம்,
ஆன்மீகம் தான். அந்த கோயில் கட்டினதுலேருந்தே அவர் ஃபுல்லாக மூவியை கூட நிறைய தவிர்த்துட்டார். நிறைய மூவி வந்தோடனே தவிர்த்துட்டு நான் ஆன்மீகத்தில் தான் போகணும், நான் தீட்சை பெறணும் அப்படின்னு அதில் தான் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருந்தார். ஸோ அதில் தான் எங்கள் எல்லாருமே மோட்டிவேட் பண்ணுவார். சம்டைம்ஸ் நாங்கள் ஏதாவது இதெல்லாம் நடக்கலைனா கூட எங்களுக்காக போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு வந்து இது உனக்காக நான் பிரசாதம் பண்ணது, இதை எடுத்துக்கோ, இது நான் உனக்காக இன்றைக்கி பூஜை வச்சுருக்கேன் வா அப்படின்லாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார். எனக்குன்னு இல்லை, நிறைய பசங்க யாருன்னே தெரியாது, அந்த பசங்கள்லாம் படிக்க வைக்கிறதுக்கு காசு கொடுப்பாரு, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுவார், காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுவார், ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ட்ரெஸ் இல்லைன்னா எடுத்து கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணுவார். நிறைய டொனேஷன் பண்ணுவார். நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கோ இல்லை இந்த ஏஜ்டு பீப்புளுக்கெல்லாம் லிவிங்க்கே நிறைய ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் அவர் மிஸ் பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போயும் எனக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது, உண்மையான்னு கேட்டுட்டு இருக்கும்போது என்னால் பேசவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக.